1 week before நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் about trending அக்காஸ். நிறைய பீப்புளுக்கு வந்து அது வேற மாதிரி புரிஞ்சு they took extremely வேற மாதிரி எடுத்து நிறைய பீப்புள் வேற மாதிரி கமெண்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கமெண்ட்டுக்கு பயந்து நான் இங்க வந்து பேச வரல. I'm just saying to the guys who are spreading hate. அது ஹேட் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போயிட்டாங்களே அவங்கள விட்டுறாங்க. அது கீழே வந்து நல்ல பீப்புள் வந்து பேசிட்டு ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன், அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இந்த வீடியோ பார்க்கீங்கன்னா உங்களுக்கு புரியாது நான் என்ன பேச வரேன்னு சொல்லி. ஸோ பிகாஸ் அந்த வீடியோ நான் அவ்வளோ கிளியராக குழந்தைக்கு புரியுற மாதிரி சொல்லியிருப்பேன். அக்கா தப்பு கிடையாது வீடியோ போடுறது, கீழே அக்கான்னு கூப்பிட்றது எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. அக்கான்னு சொல்லியிருக்கீங்க அது வேற மாதிரி பேசுறீங்க. ஸோ அவங்க போகிறது தப்பு கிடையாது, பார்க்குறவங்க இருந்தாலும் தப்பு, தட்ஸ் யுவர் ஃபால்ட். ஸோ செகண்ட் இஸ் எக்ஸாம்பிளோடவும் சொன்னேன், நீ குண்டா இருக்கிறதுக்கு காரணம் நீ தான். அந்த ஹோட்டல் கடைக்காரன் இவன் கிடையாது அவங்க கிடையாது எதுவுமே கிடையாது. ஸோ நீ சாப்பிட்ற நீ குண்டா இருக்கிற, ஏன் அவங்க மேலே தப்பு சொல்கிற அப்படின்றத நான் சொன்னேன். அதுவும் புரியாமல் லைக் மூளை இல்லாதவன் யோசிப்பான்ல அந்த மாதிரி யோசிச்சு நிறைய பீப்புள் வேஸ்டட் தேர் டைம் அண்ட் ஏதோ கமெண்ட் பண்ணாங்க. அது ஆக்சுவலாக யூடியூப்புக்கே தெரியுது அவன் கெட்ட வார்த்தை பேசுகிறான் அப்படின்னு சொல்லி அது ஹெல்த் ரிவ்யூ அடிச்சுட்டு அங்கே தான் போய் பார்த்தேன். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் எதுவுமே ஷேர் பண்ண போகிறது கிடையாது. ஐம் ஜஸ்ட் ஷேரிங் சம் அதர் ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் என்னென்னு சொல்லி. அது கொஞ்சம் ஹீட் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் ஓகேவா இருந்துச்சு. அந்த மாதிரி கமெண்ட் தான் நான் இப்போ ரிப்ளை பண்ணுறேன். அது ரொம்ப ஹீட் இருந்துச்சுல அவங்களுக்கு நான் உடனே சொல்லிக்கிறேன், கெட்ட வார்த்தை எனக்கும் பேச தெரியும். ஆக்சுவலாக நான் கெட்ட வார்த்தை பேசுகிறேன்னே சொல்லி எங்கள் வீட்டில் அவ்வளோ அடி வாங்கியிருக்கேன். பப்ஜியில் உங்களுக்கு தெரியுமா, பப்ஜியில் அந்த லாபியில் எல்லாம் பேசுவாங்க, ஃப்ளைட்லலாம் போகும்போது அதெல்லாம் பசங்க என்ன தான் கூப்பிடுவாங்க, சல்மான் நீ வந்து வாடா அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் எனக்கும் தெரியும். ஐ டோன்ட் நோ ஹவு டு டாக், ஐ டோன்ட் நோ ஹவு டு டூ எவ்ரிதிங். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி பேசுறதுல ஒரு யூஸும் கிடையாது. செகண்ட், உனக்கு சுத்தமாக தைரியமே கிடையாது. யூ ஆர் டூயிங் இன் ஃபேக் ஐடி. ஃபேக் ஐடியில் வந்து தான் நீ மெசேஜே பண்ணுற, ஏதோ ஒரு பொண்ணு ஃபோட்டோ இருக்குது, அவ்வளோ தைரியம் இல்லாத நீ கமெண்ட் பண்ணுறதுக்கு உனக்கு யூஸே ஒரு இதுவுமே கிடையாது. ஹீட்டட் கமெண்ட் பண்ணுறதுக்கு அதுவும் ரொம்ப அப்படியே டஸ்டே அப்படியே இதுலேயே வாடுறது. உங்களுக்கு வேறு ஏதாவது இம்பார்ட்டண்டாக வேறு இருந்துச்சுன்னா அதை போய் பார்க்கலாம். ஸோ இல்லை நான் இந்த வீடியோ பார்க்குறேன்ற பட்சத்தில் யூ கேன் வாட்ச் இன் 1.5 or 2 XPயில் பார்த்துருங்க. வீடியோ நான் இந்த கமெண்ட்ஸ்லாம் பேசிட்டு ஐ மீன் படிச்சுட்டு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இன்னும் சிலர்லாம் நான் சொல்லி முடிச்சுட்டு இந்த வீடியோ அப்படியே ஃபேஸ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். வில் சி. ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து இந்த டோபமைன் டீடாக்ஸ் போனே ஒன்று வந்துச்சு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் தட் கை ஈமான் காசியோட கண்டென்ட் அப்படின்றது ஒன்று சொல்லியிருந்தாரு. அவர் மட்டும் தானா டோபமைன் டீடாக்ஸ் பற்றி பேசியிருக்காரு, வேற எவனுமே கிடையாதுடா. இல்லை அவர் வந்து அப்படியே தூங்கினே இருக்கும்போது அவர் மண்டையில் வந்து அவர் ஆட்டோமேட்டிக்காக பண்ணாரா? இல்லை, he to learn from a book, he to watch some video, he to did something and posted. ஆக்சுவலாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோன்னா அது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்படி டிட்டோ காப்பி பண்ணி இப்போ இப்படி இந்த வார்த்தையிலேருந்து இந்த வார்த்தை அப்படி பேசினா தான் அது தப்பு. இன்ஸ்பிரேஷன் எடுத்து பண்ணலாம். நான் வந்து அவரது எடுத்து பண்ணல, நான் ஆக்சுவலாக நிறைய பீப்புளோட வீடியோஸ் பார்த்தேன், எனக்கு யூஸ் ஆனது பார்த்து தான் நான் அது பண்ணேன். ஸோ அதுக்கு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன். செகண்ட் கொஸ்டின் இஸ், யார் ஃபேமஸ் ஆனாலும் நீ ஃபேமஸ் ஆக மாட்டேன். நான் ஃபேமஸ் ஆகணுன்னே பண்ணலடா மென்டல். ஏதோ ஒன்று பேசி ஃபேமஸ் ஆகணும்னு நினச்சி பண்ணியிருந்தேன். நான் எப்பயோ ஏதோ ட்ரை பண்ணியிருப்பேன். ஏதாவது ட்ரெண்டிங் போகும்போது ஏதாவது கேஸ் பற்றி போகும்போது எடுத்து பேசி அது போயிட்டு இருக்கலாம். வில் இட் பி வர்த் இட்? ஐ திங்க் நோ. பிகாஸ் நான் பார்த்த நிறைய பீப்புள் லைக் நிறைய பில்லியனியர் சொல்கிறது எல்லாருமே வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் won't மேக் யூ மணி, யூ நீட் டு பில்ட் அ பிஸ்னஸ் அப்படின்னாங்க. ஸோ அந்த மென்டாலிட்டியில் தான் நான் யூடியூபே ஸ்டார்ட் பண்ணேன். ஐ எம் நாட் ஸ்டார்டிங் இயர் லைக் வியூஸுக்காக அப்படின்னு சொல்லி நான் பண்ணல. இப்போ நான் வியூஸுக்கு ஓட ஆரம்பிச்சேன்னா ஐம் ஜஸ்ட் ஜாயினிங் டு த கைஸ் ஹூ ஆர் ரன்னிங் வித் திஸ். லைக் 100 பேர் ஓடாங்கன்னா நானும் 101 தான் அதில் ஓடிட்டு இருப்பேன். ஏன்? ஸோ வில் ஜஸ்ட் ஜம்ப் அதர் சைட், வில் ஜஸ்ட் டூ சம் அதர் திங். லைக் யூடியூப் சைடில் பண்ணுவோம், அதர் சைடில் வந்து நான் வில் ட்ரை டு டூ சம் அதர் பிஸ்னஸ் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஐம் நாட் ஹியர் டு கம் அண்ட் பிகம் ஃபேமஸ் ஆகணும்னா அவன் என்ன பண்ணுறான் அதெல்லாம் நான் சத்தியமாக பண்ண முடியாது. பொண்ணுங்க மாதிரி ட்ரெஸ் போட்டு ஆடுறது, இல்லை பைத்தியக்கார மாதிரி ஏதோ சாப்பிட்றது, இல்லை தாத்தாங்க கிட்ட எல்லாம் போய்ட்டு ப்ராங்க் பண்ணுறது, இந்த மாதிரி முட்டாளெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் தோஸ் கைண்ட் ஆஃப் திங். பிகாஸ் இப்போ நான் வியூஸுக்காக வேறு ஏதாவது பண்ணணும், அவங்ககிட்ட நல்லா போட்டி போட முடியாது. ஏன்னா பீப்புள் அதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ ஃபேமஸ் ஆகிறது என்னோட இன்ஸ்டாகிராமில் ப்ரோ. ஸோ இஃப் யூ உங்களுக்கு அவ்வளோ காண்டாக இருக்குது நான் ஃபேமஸ் ஆகிறதுன்னா பார்க்காதீங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ப்ரோ உங்களுக்கு என்ன ப்ரோ பிரச்சனை? இப்போ அவங்க போகிறது அவங்க இஷ்டம், பார்க்குறது ஆடியன்ஸ் இஷ்டம், இது நடுவில் நீ ஏன் பார்த்தா கெட்டு போயிடுவேன்னு பேசிட்டு இருக்க. அது அவன் லைஃப் ப்ரோ, அவன் பார்த்துப்பான், உங்கள் வேலை. ஓ புண்டை பார்த்துட்டு நீங்கள் பாருங்க ப்ரோ, அது போதும். கலாச்சார காவலன் மாதிரி நீ ஒரு ஆண்மகன் காவலனா? இந்த வீடியோ நீ ரொம்ப ஃபுல்லாக பார்த்தியா எனக்கு சத்தியமாக தெரில. லைக் 2 நிமிஷம் 3 நிமிஷம் பார்த்தோன்னா அப்படியே வயிறு எரிஞ்சு 10 வந்துச்சா என்னன்னு தெரில. அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்து கமெண்ட் போட்டணும், பிடிங்கி டேஷ் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டணும். இந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. அந்த வீடியோ 100 பேர் பார்க்குறாங்களா,
ஒருத்தனுக்கு மைண்ட் வந்தாலும் ஓகே சல்மான் ஒரு மாதிரி கரெக்டாக பேசுகிறான் அப்படின்றது தான் என்னோட மென்டாலிட்டியே. 100 பேர் பார்க்குறான் ஒருத்தன், நான் நினச்சது 100 ஒரு 500 பேர் பார்ப்பாங்க அப்படின்னு. அது வந்து லைக் 14,000 15,000 கிட்ட போயிடுச்சு. ஸோ அத்தனை பேர் பார்த்துருக்காங்க. ஓகே ஒரு 15 பேர் இல்லை ஒரு 100 பேருக்கு வந்து ஓகே இவன் கரெக்டாக பேசுகிறான் நல்லது தான் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்தால் இட்ஸ் ஓகே. நான் ஒரு அவேர்னஸ்க்கு தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணேன். உனக்கு பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் டூ வாட் எவர் த டேஷ் யூ வாண்ட். நீயும் டேஷ் பாருன்றது நான் என் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் என்னோட சேனலில் தான் வீடியோ போடுறேன். நான் என்னோட தாட்ஸ் தான் பேசுகிறேன். இதில் தான் நான் போடுறேன். உனக்கே அவ்வளோ காண்டாகும். வந்து 2 வருஷமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் சோலோ இண்டிவிஜுவல் டூயிங் திஸ். எனக்கு எவ்வளோ இருக்கும். அதுலேயும் வந்து ஃபேக் கடையில் கமெண்ட் பண்ணுறது அவ்வளோ தைரியம் இல்லாதவங்களாம் என்னத்துக்கு வரீங்க. ப்ரோ இஸ் ஃப்ரம் 2020 அந்த டைமில் ரொம்ப நல்லவங்களாம் இருந்தவன். அந்த டைம்ல இப்படி தான் சொல்லிட்டு சுற்றி இருந்தாங்க. இப்போ தான் ஏதோ இந்த ஒரு வார்த்தை அக்கான்னு ஒரு வார்த்தை வச்சு தேவையில்லாமல் ஏதோ ஒன்று பண்ணிட்டு சுற்றுது. மெண்டல் பூ மாதிரி பேசிட்டு இருக்கான். சரி நீயும் அப்படியே பார்த்துட்டு மென்டல் டேஷ் மாதிரி எல்லா வீடியோவுமே பார்த்துட்டு எல்லா வீட்டுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஐ டோன்ட் கேர். நான் சொன்ன மீனிங் என்னன்னா 100 நிமிஷம் அந்த வீடியோ பார்க்குறேன்னா அந்த 100 நிமிஷமும் வேஸ்ட் தான். யூஸே கிடையாது. யூ நீட் டு டூ சம் அதர் திங் தான் அந்த மீனிங்கே. நீ எந்த மீன் பண்ணி சொன்னேன்னு தெரியல, நான் அப்படிதான் மீன் பண்ணேன். சரிடா நீ மூடிட்டு போ. நான் இது கேட்குறேன் ஓகேவா, நான் மூடிட்டு போகிறேன் சரியா. நீ வந்து அதில் பார்த்தல அந்த அக்கா ஃபோட்டோஸ் பார்த்தேன், அப்படியே கண்ணு விரிஞ்சு உள்ளதானே வந்த. ஏன் வந்த? பக்கத்தில் என் ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த ரியல் ரேட்ரேஷன் போட்டிருக்கேன். யூனிட் நோ இல்லை இவன் ஏதோ நல்லவா நான் பேச போகிறேன்னு சொல்லி அப்படியே போயிட்டு எதுக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு அது எரிஞ்சின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுறேன். அப்படியே பார்த்தல அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது ஒருத்துச்சு அவனுக்கு பார்க்கணும்னு சொல்லி. அப்போ நீ மூடிட்டு போயிடணும். ஏன்? ஸோ இன்னும் நெக்ஸ்ட் டேஸ் லைக் அவ்வளோதான் லாஸ்ட்டு. இப்போ ரீசெண்டாக முந்தா நேற்று தான் லைக் 17க்கு தான் எனக்கு வந்து மானிட்டைஸ் ஆச்சு என்னோட சேனல். ஸோ அது நான் போட்டிருந்தேன் ஃபைனலி அப்படின்னு சொல்லி. ஒரு பர்சன் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து அன்சப்ஸ்கிரைப் அப்படின்னா பண்ணிக்கோ, நீ ஒருத்தன் சப்ஸ்கிரைப் பண்ணுறதால எனக்கு என்ன 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் போயிட போகுது. நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சரும் கிடையாது, ஒரு மயிலும் கிடையாது. நீ அன்சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு என்ன. ஸோ ஐ டோன்ட் கேர். இன்னொரு சீப்பான வேலைலாம் பண்ணுறாங்க நிறைய பீப்புள். இந்த ஃபாலோ பண்ணிட்டு என்னென்ன வேணுமோ எல்லாமே கேட்குறது. ப்ரோ எப்படி ஜாயின் பண்ணணும், ரியல் வேர்ல்டு எப்படி ப்ரோ மணி உருவாக்குனீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ப்ரோ, எனக்கு இது ப்ரோ, எனக்கு அது ப்ரோ, எனக்கு அது ப்ரோ அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டுட்டு எல்லாத்துக்குமே நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன். இந்த ஹாய்ஸ்லாம் வரது தான் நான் ரொம்ப லேட்டாக ரிப்ளை பண்ணுவேன். ஹாய்க்கு ரிப்ளை பண்ணணும்னு சொல்லி எல்லாத்துக்குமே பண்ணிடுவேன். எல்லா ஆன்சரும் தெரிஞ்சிட்டு அப்புறம் இந்த யூஸ் அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாங்க இன்ஸ்டாகிராமில். திருப்பி ஏதாவது தேவைப்படுதுன்னா அப்போ ஃபாலோ பண்ணிட்டு திருப்பி மெசேஜ் பண்ணுறது. இந்த மாதிரி எச்ச வேலைலாம் எனக்கு தேவையே கிடையாது. வேணும்னா கேள்றேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இந்த போகிறது I don't give a fuck. Second thing is don't think that இந்த மாதிரி தப்பான வார்த்தைகள் பேசுறதுலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நோ. இது இங்கே மட்டும் கிடையாது, எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. இஃப் யூ கோயிங் இன் பைக் ஏதோ வேண்டாம், அது ஏதோ ஒரு ப்ராப்ளமே ஆயிடுச்சு, அவன் மேலே தப்பு இருக்கும், அவங்க மேலே சுத்தமாக தப்பிடணும். டோன்ட் யூஸ் சம் கைண்ட் ஆஃப் திங். அவன் யாருன்னு கூட தெரியாது, எவனோ ஒரு பையனாக இருப்பான், இல்லை அவனை சுற்றி நிறைய பீப்புள் இருக்கான், அவனுக்கு பேக் சைடில் யார் இருக்காங்க எதுவுமே தெரியாது. வார்த்தை விட்டுட்டிங்கன்னா அவன் வேறு மாதிரி ஒரு இவனாக இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து உங்கள் பின்னாடியே சொல்லிட்டு இருப்பான் பண்ணணும், ஏதாவது பண்ணணும் தான் பண்ணணும்னு சொல்லி. அது ஏன் சாரி ஃபைன் என் உயிர் தப்பிச்சிச்சா பாய் அவ்வளோதான் அப்படி இருங்க. ட்ரை டு அவாய்ட் தோஸ் கைண்ட் ஆஃப் திங். சண்டை போடாதீங்களான்னு சொல்ல. திங் இஸ் இந்த மூவிஸ்லாம் பார்த்து நம்ம மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னா நம்மளும் பார்த்து அடிக்கலாம் அப்படின்லாம் தோணும். இந்த மெர்சல் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் இதுவே கிடையாது. ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது. 2 பேர் 3 பேர் வந்தாலும் ஒன்று போட்டு சொல்லிட்டுடுவாங்க. இதில் நீ வந்து அந்த மாதிரி யோசிக்கிறது வேஸ்ட்டு. ஸோ இந்த ஹீட் இதெல்லாம் வேணாம். ஐம் ஜஸ்ட் ஆல்வேஸ் சே தட் பி பாசிட்டிவ், do positive stuff, give positive energy to the world. அவ்வளோதான் சிம்பிள். என்ஜாய் யுவர் லைஃப், மேக் சம் மணி, பி ஹாப்பி. அவ்வளோதான். இது ஒரு ட்ராப்ன்றது மோஸ்ட் பீப்புளுக்கு புரியும், மோஸ்ட் பீப்புளுக்கு புரியாதது. தே ஹவ் பீன் பிரெயின் வாஷ்டு பை சம்மன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கான பாயிண்ட் ஃபுல்லாகவே. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு அக்கா வந்தாங்க அப்படின்றது சொன்னாங்க. ஏதோ பீரோ அக்காவா அப்படின்றது ஒன்று சொன்னாங்க. எனக்கு யாரும் கூட தெரியாது. இது ஒன்று சொன்னாங்க, நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பர்சன் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில், இந்த மாதிரி இந்த அக்கா தான் அப்படின்னு சொல்லி. ஸோ என்ன சொல்கிறேன்னா, நான் அப்பயே அந்த வீடியோலே சொன்னேன், எனக்கு வந்து அந்த டைமில் அந்த அக்கா கூட தெரியாது. அதே டைமில் சொல்லுவேன் இதுக்கப்புறம் ஒரு அக்கா வர மாட்டேங்க என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லி. ஸோ there are people who are coming வந்துட்டே இருக்காங்க. ஸோ தட்ஸ் நாட் அவர் ப்ராப்ளம். நீங்கள் பார்க்காதீங்க அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ இன்னொரு திங் இஸ், அந்த வீடியோக்கு அப்புறம் நிறைய பீப்புள் வந்து அந்த அவங்கள வந்து தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பிளாப்லான்னு சொல்லி. நான் என்ன சொல்கிறேன்னா, டோன்ட் டூ தோஸ் கைண்ட் ஆஃப் திங் ஆல்சோ. பார்த்தியா புரிஞ்சிச்சா, நீ உன்னோட வேலையை மட்டும் நீ பார்த்துட்டு போ. ஷாருக் கான் ஒரு சூப்பரான லைன் சொல்லியிருப்பாரு, நான் அவனை பற்றி நல்லதும் யோசிக்க மாட்டேன், அவனை பற்றி நான் கெட்டதும் யோசிக்க மாட்டேன், அவனை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன். தட்ஸ் ஹவ் யுவர் மென்டாலிட்டி ஷுட் பி. அப்படி தான் நான் இப்போ ஒர்க் பண்ணுறேன். ஐம் ஜஸ்ட் டூயிங் தட் திங். இந்த மாதிரி தப்பான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ட்ரை டு ரெடியூஸ் இட். ஃபியூச்சரில் அது ரொம்ப பாதிக்கும். இட் வில் ரெடியூஸ் யுவர் ரெஸ்பெக்ட். லைக் ரோடில் ஒரு 2 பேர் போலீஸ் சண்டை போட எப்படி இருக்கும்
அப்படின்னு பார்த்துட்டு போகல. ஸோ எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் உங்களும் பார்ப்பாங்க. ஸோ தட்ஸ் இட். இவ்வளோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். செஸ்.